மறைச்சா நான் பயந்துருவேனா? டே தம்பி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் போனானுங்க. வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். அண்ட் பிரபா வேலைக்கு போகல, உள்ளே இருக்கான். அண்ட் தி கேமர்ஸ் உள்ளே உட்காந்துருக்காரு. ரீகனே நான் போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போவோம் அப்படியே இல்லையா? அவனுக்கு பிரபாவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், ஏன்னா காலைல அடிபட்டுச்சு. நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அது இப்போ அவன் ட்ரெஸ்ஸிங்காகவே பண்ணிட்டான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காலையில் அப்படின்னா பெரிய கட்டாக போட்டானுங்க. அதை போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் காலேஜ் போவேன். பாருங்க அந்த காலை, இந்த காலை அடியே போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் லீவ் போட்டான். ஜாலியாக இருக்கான். பேமெண்ட்டும் வந்து நிற்குது, லீவும் போட்டுக்கிறான். வாழலாம் பிரபா மாதிரி வாழ்ந்தால் போதும். இப்போ கூட சம்பளம் வேற போட்டேன்றானுங்க, பார்த்துக்கோங்க. 9,000 ரூபாய் சம்பளம் போட்டாங்களாம். 9,000 ரூபாய் சம்பளம் போட்டு சும்மா உட்காந்து அப்படிங்களா? அதுதான் பிரபான்றது. சரி போங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறமா காலேஜுக்கு போகிறோம். எங்கே மச்சி இது போயிட்டீங்க நேற்று? என்னை கூப்பிட்டு போயிட்டாங்கடா. நேற்று யார் யார் போனது? 4 பேரா? 4 பேரா? நான் மச்சி 4 பேரா? எத்தனை பேர் மட்டும் எனக்கு சொல்லு. 4 பேரா? 4 பேர் போன. விஷாலி எங்கே இருந்தா நைட்டு? வீட்டுக்கு போயிட்டாரா நேராவ? கூட்டு போய் பேசிட்டு இருக்கோம். அவங்க மாமா வந்து பைக்ல கூட்டு போயிட்டாரா? நான் வெளியே போயிட்டேன். நேற்று மச்சான் ஃபோனே எடுக்கல எவனுமே. செம்ம கூட்டம் மச்சான். சுபா ஃபோன் பண்றான் மச்சான், அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்றாருன்னு சொல்லிட்டு. அடுத்து சாத்திஸ்டி பண்றான். என்னடா ஆச்சுடா தெரியல. சுபா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறான் போல. அவ பண்றான் எனக்கு. அடுத்து ஒன்னொன்னா நான் அடிக்கிறேன். ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியுமா ஃபோன்ல? ஆதி பண்ணல, நீ உண்டு இன்கமிங்கே வரல. வந்து விசாலி பண்ண எடுக்கல, சுப்ரியாவும் எடுக்கல. எனக்கு 2 நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரியா அவங்க அப்பா பண்ணிருக்காரு, அதனாலதான் அவங்க அப்பா சுபாக்கு பண்ணிக்கிறாரு. சுபா எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட கேட்ட மச்சான் நீயும் போயிருப்பட கூடன்னு சொல்லிட்டு. நான் போகல. சரி நான் போயிட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரேன். வந்தாங்க மேலே வந்து விசாரிக்கிறேன் எல்லாரையும். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா 1/2 மணி நேரமாக உட்கார வச்சுக்கிறான். எதுக்கு இருந்தால் எனக்கு தெரியும். 1/2 மணி நேரம் சும்மா உட்கார வீடு தட்டிக்கிறோம் 3 பேரும். இவன் பாருங்க ஹாஸ்பிட்டலில் 1/2 மணி நேரம் வீடு தட்டிக்கிறோம். எதுக்குன்னு தெரியல எங்களுக்கும். நீ பிரபா வருவாங்களா மாட்டாங்களாடா? 1/2 மணி நேரம் ஆச்சு ரீல்ஸ் தள்ளி. மக்களே பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். இப்போ ஹாஸ்டலுக்கு வந்து என் மச்சான் மட்டும் தான் துணைக்கு. நாங்கள் காலேஜ் ஹாஸ்டலே காலியாக இருக்குன்னா நான் தெரியல. ஊருக்கு போயிட்டு வந்து ஹாஸ்டலுக்கு காலி பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் ஊருக்கு போயிட்டானுங்க. இப்போ வந்து போர் அடிக்குது. இப்போ வாலிபால் மேட்ச் இருக்குது ஹாஸ்டலில். நாங்கள் ஃபைனல் போகல, ஆனால் ஃபைனல் மேட்ச் போய் நடத்துவோம். ஃபைனல் போனாலும் ஃபைனல் மேட்ச் நடத்த போகிறோம். அண்ட் கோகுல் இஸ் நாட் கோயிங் டு ஜாப், doing hand job in room. Why Gokul today leave? So 2 days you taken leave, but you didn't do anything. Because this guy never going college and bringing transform. He's very lazy guy. Today you gone na? Today got சுட ஃபைனல் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. கூட சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுட ஃபைனல் என் மச்சான் சீனி கமெண்ட்ரியோட பார்க்க போகிறீங்க. சுட ஃபைனல் வாலிபாலோட ஃபைனல். யாருன்னு பார்த்தீங்கன்னா 3rd year vs 2nd year இந்த ஃபைனல் நடக்க போகுது. இதை பாருங்க, சப்போர்ட்டிங் கைஸ். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? 3rd years 2nd years டக்குன்னு சொல்லு. 3rd years காமன் சப்போர்ட்டர்ஸ். 3rd year 2nd year 1st year? ஏன்னா மேட்ச்ல எல்லாம் 1st year என்னதுண்ணா? 3rd year 2nd year என்னதுடா? இப்போதான் எடுத்த பின்னாடி கேட்சப் போயிட்டான்டா. பின்னாடி மாட்டிக்கிட்டான். சரி அடி. புள்ளிங்க மாதிரி கட்டிடுறா அடியில இருந்து. எந்த டீம் சப்போர்ட் பண்றடா? 3rd year 2nd year? எல்லாரும் நம்ம புள்ளி தான. யார் நான் சப்போர்ட் பண்ணுது? அவதான் வாத்தேரி, எல்லாரும் வாத்தேரி. கொஞ்சம் தாடி இல்லாத கொஞ்சம் 3rd year வீரர் கப்படிக்கு போடுற வீரரா இல்லை 2nd year கப்படிப்பாங்களா? கூடி இருந்து பார்ப்போம். 2nd year ஜெயிப்பாங்களா இல்லை 3rd year ஜெயிப்பாங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
மக்களோட கருத்து என்ன சொல்லு டக்குன்னு சொன்னா கரெக்டா இருக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு. ஸ்டோரி போட்டீங்களே நீங்க பார்த்தேன் நானு பார்த்தேன் இதெல்லாம் சூடா போகும். அரி பெண்கள் டிஎம் பண்ணுங்க. டிஎம்டா நான் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க செகண்ட் இயர் கொஞ்சம் வின் பண்ணால் நல்லாயிருக்கும், தேர்ட் இயர் தோத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா இருக்குது. தேர்ட் இயர் தோப்பாங்கன்னா தேர்ட் இயர் பண்ணல. அண்ட் ஒரு வருஷம் இன்னும் கொஞ்சம் ஜூம் வசனம் சொல்லுங்கண்ணா. நம்ம பண்றது ரவுடிசம் பண்றோம், இவங்களை அடிச்சு ஓட விடுறோம். அப்படி தோத்தா தோத்துட்டு கிளம்பிடுவோம், ஜெயிச்சா சண்டை செய்யறோம். ஓகே ரெடியா, எல்லாம் ரெடியா, டச்சு கிச்சு போட்டு ரெடியா அவங்க டக்குன்னு ஆரம்பிப்போம். இங்கிலீஷ் அவங்க மாதிரியா மதுரை மட்டும் மக்களே ஸ்டார்ட் டாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அற்புதமான ஒரு ஃபைனல்ஸ் நடக்க போகுது. இப்போ மறக்காம பாருங்க நீங்களும். செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்ஸ்க்காக ஜெயிச்சு வருவாங்க நான் நம்புறேன். கப்பா அடிச்சு கொடுப்பாங்க நம்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர் தோத்துறாங்க. வீக் பாயிண்ட் என்னன்னா வீக் பாயிண்ட் என்னன்னா செகண்ட் இயருக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் சேர்ந்து கமெண்ட் செகண்ட் இயர் ஸ்பேம் பண்ணி விடுங்க. வீக் பாயிண்ட் என்னன்னா இந்த அண்ணன் ராஜா தான் பயிலுங்க. முதல் பந்து அகட்டிய பந்து. கேம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பகா செம கேம் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் தேர்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் தோத்துட்டாங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டுன்னு இருக்காங்க மாசா. அண்ட் எங்கள் அம்பையர் முன்னணியாக நின்று நடத்தி கொண்டுகிறார்கள். ஆடியன்ஸ் ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நான் எப்படி கணிச்சேனா செகண்ட் இயர் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கணிச்சேனா எப்படி மாசா செகண்ட் இயர்ஸ் வெற்றி பெற்றாங்க கைஸ். ஸோ வாலிபால் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஷெட்டில் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்க. சுலைமான் வெற்றிகரமாக தோத்துட்டாங்க. கணிப்பு போட்டேன் நான். கைஸ் சித்தப் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். வந்தவொடனே நான் மும்புலுக்குறேன் என்னன்னு தெரியல. இப்போ சித்தப் வந்து எதுவும் என்கிட்ட சொன்னால் அது சீனிக்கு நேராக சொல்லலாம். சரி சீனி வந்து அவங்க நேராக என்கிட்ட சொல்கிறதாண்டா அப்படின்னா நான் சொன்னேன் சித்தப்லாம் ஒரு ஆளே இல்லை. அவங்க இப்போ எதுவும் என்ன சொன்னேன் டைலாக் வேறு சொன்னேன். நான் அந்த டைலாக்லாம் மறந்துட்டேன். இப்போ வந்து அவன் ஏதோ மறைக்கிறான் என்னை பார்த்து. அவன் மறைச்சா நான் பயந்துருவான். டே தம்பி இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் போனானுங்க. அப்புறம் வேறு இன்னும் இல்லை, எல்லாரையும் பெரட்டிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு போனேன். ஒரே கை சந்தி மட்டும்தான், வேறு யாருமே இல்லை எங்கள் ஏரியாவில். டேய் தம்பி உன்னையும் பெரட்டிடுவேன் நான். சரி நம்ம பையனாக போயிட்டானே பக்கத்து ஊரேன்னு சொல்லி தான் விட்றேன் நான் உன்னை. இல்லைனா உன்னை அடிக்கிற நிமிஷம் ஆகாது எனக்கு.